தெலுங்கானா மாநிலத்தில் கள்ளக்காதலை கண்டித்து கிராம பஞ்சாயத்தை கூட்டிய மாமியாரை மருமகனை தனது கள்ளக்காதலியுடன் இணைந்து கொடூரமாக கொலை செய்து உடலை எரித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டம் தும்மூர் கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கட நரசம்மா. இவருடைய மூத்த மகள் மங்காவிற்கும் திருப்பதி ராவ் என்பவருக்கும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. 30 ஆண்டுகளாக குடும்பம் நடத்தி வந்த நிலையில் திருப்பதி ராவிற்கு அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு பெண்ணுடன் சட்டவிரோத காதல் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்காதலில் மூழ்கிய திருப்பதி ராவ் தனது மனைவியின் தங்க நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை எடுத்து சென்று தனது கள்ளக்காதலிக்கு கொடுத்துள்ளார். இதனால் கணவன் மனைவி இடையே தினமும் கடும் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் ஊர் பஞ்சாயத்து வரை சென்றது. வழக்கை விசாரித்த கிராம பெரியோர்கள் திருப்பதி ராவ் அடுத்த 6 மாதங்களுக்குள் மனைவியிடம் இருந்து எடுத்த பணம் மற்றும் நகைகளை மீட்டு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்தனர். பஞ்சாயத்து தீர்ப்பு வெளியான சில நாட்களிலேயே பஞ்சாயத்தை கூட்ட காரணமாக இருந்த மாமியார் வெங்கட நரசம்மா திடீரென காணாமல் போனார். பல இடங்களில் தேடியும் தாய் கிடைக்காததால் அதிர்ச்சி அடைந்த மகள் மங்கா உடனடியாக உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசாருக்கு திருப்பதி ராவின் நடத்தைகள் கடும் சந்தேகம் ஏற்பட்டது. அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசாரின் பாணியில் விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. பஞ்சாயத்து கூட்டி பஞ்சாயத்து பண்ணிய மாமியார் மீது ஆத்திரத்தில் இருந்த திருப்பதி ராவ் தனது கள்ளக்காதலியுடன் சேர்ந்து திட்டமிட்டு மாமியாரின் கழுத்தை செல்போன் சார்ஜர் வயரால் இறுக்கி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். கொலை செய்த பிறகு உடலை ஊருக்கு வெளியே உள்ளே உள்ள குப்பை மேட்டிற்கு கொண்டு சென்று குப்பைகளோடு சேர்த்து தீ வைத்து எரித்ததாக அவர் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து காவல்துறையினர் திருப்பதி ராவ் சுட்டிக்காட்டிய இடத்திற்கு நேரில் சென்று பார்த்தபோது அங்கு வெறும் சாம்பல் மேடும் மனித எலும்புகளும் மட்டுமே எஞ்சி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அங்கிருந்த மனித எலும்புகளை சேகரித்த போலீசார் அவற்றை தடய அறிவியல் சோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மாமியாரை கொடூரமாக கொலை செய்து ஆதாரங்களை அழிக்க முயன்ற குற்றத்திற்காக திருப்பதி ராவ் மற்றும் அவரது கள்ளக்காதலி ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.